இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மனம் திரும்பு அல்லது அழிவு என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பவர்களும் திரு சட்டத்திற்கு, அதாவது மோசையினால் கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் பாவிகள் என்கிற ஒரு மனப்பாங்கோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். பாவம் செய்கிறவர்களுக்கு தீய காரியங்கள் நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தபடினால அப்படிப்பட்ட ஒரு கருத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அழிவு வரும்பொழுது அவர்கள் மிக மோசமானவர்கள் என்றும் அவர்கள் அழிவுக்கு தகுதியானவர்கள் என்றும் சிந்திக்கும்படி நாமும் கூட இந்த நாட்களிலே நாம் சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார்? ஆராதித்து கொண்டிருந்த கலிலேயர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டதினாலே அங்கே இருக்கக்கூடிய கலிலேயரை பார்க்கிலும் மிகுந்த மோசமானவர்கள் என்று நினைக்காதீர்கள். என்னுடைய கருத்து என்ன, நான் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்புதல் ஒன்றே முக்கியம் என்று இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்கிற கருத்துக்களை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். மரித்து போனவர்களெல்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டதினால எங்களை விட மோசமானவங்க, நாங்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள் என்று நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு அல்ல, நாம் மனம் திரும்புகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற கருத்தை இயேசு பேசிவிட்டு கீழே ஒரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்கிறார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அந்த சீலோவாம் குளத்தின் அருகே இருந்த ஒரு கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து விட்டார்களே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? ஒரு அகால மரணம் அடைந்தவர்கள் என்னை விட மோசமாக இருந்ததுனால அவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டார்கள் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு அல்ல, உங்களையே ஆராய்ந்து நிதானித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிசுத்தத்திற்கு நேராக உங்களை நடத்துங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள், அதுதான் முக்கியம். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் அங்கே ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இது யாருமே திராட்சை தோட்டத்தில் கொண்டு அத்தி மரத்தை நடுகிறதில்லை. இங்கே திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டினது தேவன் என்கிற ஒரு உவமையை இங்கே இயேசு பேசுகிறார். இதே போலத்தான் அநேக தெருக்களிலே, பட்டணங்களிலே, மாவட்டங்களிலே, தேசங்களிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு அங்கே வைக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் திராட்சை தோட்டத்திற்குள்ளாக அத்திமரம் நட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சீசனிலும் வந்து கனியை தேடின பொழுது அவர் ஒன்றையும் காணாத போது, தோட்டக்காரன் என்பது இங்கே இயேசுவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோ 3 வருஷமாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இது வெட்டி போடு, நிலத்தை ஏன் கெடுக்குது? இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொன்னால்
ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக சமுதாயத்தில் வாழ வேண்டும். அதே போல ஆண்டவருக்கென்று ஆத்தும ஆதாய கனிகளை அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அவர் கேட்கிறார், இவன் ஆவிக்குரிய கனியையும் கொடுக்கவில்லை, இவன் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே தான் வாழ்கிறான், அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் விரும்புகிறான், அவர்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் செய்கிறான். கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் வாழ்கிற இவன் அவர்களுடைய கிரியைகளுக்கே ஒத்து போகிற, உலகத்தோடு ஒத்துப்போ என்கிற வாழ்க்கைத்தான் வாழ்கிறான். கனியை காண முடியவில்லை. ஆவிக்குரிய கனிகளையும் கொடுக்கிறதில்லை, ஆத்தும ஆதாய கனிகளையும் எனக்கென்று இவன் கொடுக்கிறதில்லை. இவன் இந்த பூமியில் வேஸ்டாக இருக்கிறான், இவனை வெட்டி போடு என்று சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிற தன்னுடைய நாமம் தரிமிக்கப்பட்ட மக்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இல்லை என்று சொன்னால் அழித்து போட நினைக்கிறார் என்கிற உவமையை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு இயேசு தான் அங்கே பேசுகிறதை போல இங்கே ஒரு பரிந்து பேசுகிற காரியம் சொல்லப்படுகிறது. இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இதற்கு இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், இதற்கென்று கொஞ்சம் காரியங்களை சொல்லிக் கொடுத்து கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் வெட்டி போடலாம் என்று சொல்லி கிருபையின் காலங்களை கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு நீட்டித்து தருகிறவராக இருக்கிறார். இந்த ஓமையை சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும், கனி ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த காரியங்கள் உலகத்தோடு கூட ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவேனும் நிமரக்கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். அசுத்த ஆவியினால் உடல் ஊனமுற்ற ஒரு மகளை பார்க்கிறோம். 18 வருஷம் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனி, ஒரு அசுத்த ஆவியினால் பல்வேறு விதமான சரீர பலவீனங்களை கொண்டு வர முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் அங்கே 12ஆம் வசனம் 13ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும்பொழுது பிசாசு பிடித்த ஊமையனை குறித்து நாம் பார்க்கிறோம். விடுதலை பெற்ற பொழுது அவன் பேசினான். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவனை சொஸ்தமாக்கின பொழுது அவனும் பார்வையடைந்தான், பேசக்கூடியவனாய் மாறினான். அனைத்து நோய்களும் பிசாசினால் வருகிறது என்று சிந்திக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் பாவத்தின் நிமித்தமாகத்தான் வியாதிகள் உள்ளே வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இவள் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாள். இங்கே மனம் திரும்ப வேண்டிய ஒரு காரியமும் இருக்கிறது. மாயக்காரர்களாய் இருக்கிறார்கள், நடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென்றும் மற்றவர்களுக்கென்றும் 2 செயல்பாட்டை வைத்திருந்தபடியினால் அவர்களை நோக்கி மாயக்காரர் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அங்கே ஜெப ஆலய தலைவன் கோபப்பட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, மாயக்காரனே, 2 நிலைகளை வைத்திருக்கிறவனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? அவர்கள் எருதையும் கழுதையையும் தங்களுக்கு வேலை செய்கிறதற்கு பயன்படுத்தினபடியினால, எருதை உழுகிறதற்கும் கழுதையை சுமை சுமக்கிறதற்கும் அவர்கள் பயன்படுத்தினபடினால, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அதை அவிழ்த்து கொண்டு அதற்கு தண்ணீர் காட்டுகிறார்கள். மனிதனை விட அங்கே தங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய எருதுவிற்கும் கழுதைக்கும் அவர்கள் அங்கே தண்ணீர் காட்டுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அதை பார்க்கிலும் மனிதன் மேலானவன் அல்லவா? சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்ன பொழுது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம்
எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி அதற்கு அடுத்த பகுதியை பேச ஆரம்பிக்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர் என்று சொல்லி கொடுத்த கட்டளையை விட்டுவிட்டு தங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு, அங்கே ஆலயத்தில் பணி செய்கிற ஆசாரியர்கள் பணி செய்கிறவர்களாக இருந்தார்கள். பலிகளுக்கான பலிகளை செலுத்துகிற காரியங்கள், மற்ற எல்லா ஆலய பணிமூட்டுகளை குறித்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் பணி செய்கிறவர்களாக இருந்தார்கள். இவர் பிரதான ஆசாரியனாக, மகா பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அவர் ஓய்வு நாளிலே அங்கே சுகப்படுத்தினால் அது பாவம் என்று சொல்லி தங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, மற்றவர்களுக்கென்று ஒரு நிலைப்பாடை வைத்து மாயம் பண்ணினபடினால் அவர்களை மாயக்காரர்கள் என்று சொல்லி கடிந்து கொண்டு அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற கருத்துக்களை இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது, மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருவது, மற்றவர்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் என்னை விட மோசமான பாவி, ஏதோ நிறைய பாவங்களை செய்திருக்கிறார்களோ என்று சொல்லி நம்முடைய சிந்தனை அவர்களை சந்தேகிக்கக்கூடும். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் உற்று பார்த்து, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே, அதை போல நான் சிலுவையில் அறைந்து வாழ்கிறேனா? என்னுடைய சுயம் ஒவ்வொரு நாளும் சாம்பலாக மாறுகிறதா? ஒவ்வொரு நாளும் என் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை நான் பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறேனா என்கிறதை ஆராய்ந்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்துவோம், மனம் திரும்புவோம். இல்லை என்று சொன்னால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்கிற அந்த அழிவு நமக்கு வந்துவிடும். நம் ஜாக்கிரதையாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு.